இன்றைக்கி கிளாஸில் நம்ம இந்த சிபிஎஸ்சி போர்டு வெப்சைட்டில் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் 16 கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குல்லையே இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சாய்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம். சிலருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் விடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். கொஞ்சம் இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்த பிறகு தான் அடுத்த கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரி, 17th கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் ஏபி 2 சாய்ஸ் இருக்குது. நைட்ரஜன் கேஸ் இஸ் சால்யூபிள் இன் வாட்டர் அட் டெம்பரேச்சர் 293 Kelvin. The value of KH is 76.48 K bar. How would the solubility of nitrogen vary, increase, decrease or remain the same at a temperature above 293 Kelvin if the value of KH rises to 88.8 K bar அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் சாலிபிலிட்டி இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின். அதே தான் உங்களுக்கு டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் டக்குன்னு சில பேருக்கு சொல்ல தெரியும். இருந்தாலும் நம்ம ப்ராப்பர் ஃபேக்டரோட இந்த ஆன்சர் சொன்னால் தான் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே சமயத்தில் நமக்கும் இது சம்மந்தம் 1 மார்க் கொஷின்ஸ் வந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம அப்படி சொல்கிறது. நைட்ரஜன் கேஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள் ஆகுது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 293 Kelvinல சாலிபிள் ஆகுது. சரியா? KH அப்படிங்கிறது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். அதோட ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 76.4 K bar அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹவு would the solubility of nitrogen vary? நைட்ரஜன் வந்து அந்த வாட்டர் சாலிபிலிட்டியில் வேரி ஆகுது. எப்போ அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அல்லது அப்படியே சேமாக இருக்குமா எப்போ அப்படின்னா எபோவ் 293 Kelvinக்கு எபோவ் டெம்பரேச்சர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது. அதே சமயத்தில் the value of KH rises to 88. K bar அப்படின்னு சொல்லிட்டாங்க. 88.8 K bar அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நமக்கு பார்த்த உடனே சிலருக்கு கான்செப்ட் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உடனே ஆன்சர் பண்ணிட முடியும். இருந்தாலும் சிலருக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆன்சர் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும் போது 1 மார்க்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். சரி, நமக்கு ஹென்ரிஸ் லா பற்றி நமக்கு தெரியும். ஓகேவா? ஹென்ரிஸ் லா வந்து இந்த கேஸ் வந்து ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லா சொல்கிறார். என்ன அப்படின்னா the mass of a gas dissolved per unit volume of the solvent at a constant temperature is directly proportional to the pressure of the gas in equilibrium with the solution அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு வெசல் ஒரு பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்னு வச்சுக்கோங்களேன். அதில் கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸ் அந்த கார்பன் டை ஆக்சைடு சாலிபிலிட்டி உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த சால்வெண்ட் அப்படிங்கிறது இந்த கூல்ட்ரிங்க்ஸ்னு வச்சுப்போமே. அதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குதோ மாஸ் ஆஃப் த கேஸ் டிசால்வ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் அப்படின்னா அந்த லிக்விட் இருக்கு இல்லையா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு இமேஜினுக்காக சொல்கிறேன். அந்த கூல்ட்ரிங்க்ஸில் அந்த பர் யூனிட் வால்யூம் இருக்கு இல்லையா அதில் மாஸ் இருக்கு இல்லையா என்ன மாஸ் கார்பன் டை ஆக்சைடே மாஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு மாஸ் இருக்கு இல்லையா அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். என்ன டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும். நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போது நீங்கள் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறீங்க. த மாஸ் ஆஃப் எ கேஸ் டிசால்வ்டு பர் யூனிட் வால்யூம் அந்த கூல்ட்ரிங்க்ஸில் பர் யூனிட் வால்யூமில் மாஸ் ஆஃப் த கேஸ் டிசால்வ் ஆகுது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இன் ஈக்லிபிரியம் வித் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா அதில் டிசால்வ் ஆகியிருக்கக்கூடிய அந்த கேஸ் மாலிகுல்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்படி தானே? அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அது எந்த அளவுக்கு உள்ள சாலிபிளாக இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் உள்ள அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு சாலிபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் ப்ரெஷரை குறைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு சாலிபிலிட்டி இருக்காது. அட் த சேம் டைம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்குது. டெம்பரேச்சர் நீங்கள் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா கேஸ் பபிள்ஸ்னா செய்யும் அந்த கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ் அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நைட்ரஜன் இமேஜின் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ நைட்ரஜன் கேஸை நீங்கள் அதில் இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான். இதை நீங்கள் இன்னொரு இடத்துல ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா சப்போஸ் நீங்கள் இந்த கோல்டு சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சீசனை விட வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் குளத்துலையோ பெரும்பாலும் இந்த மாதிரி குளம் ஸ்டாக்னண்ட் வாட்டராக இருக்குல்லையா அதில் இருக்கக்கூடிய அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த வாட்டர்லேருந்து வெளியில் வெளியில் போயிருக்காது, எவாப்ரேட் வெளியில் போயிருக்காது. என்ன காரணம்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும் வின்டர் சீசனில். அதே சம்மர் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த ஃபிஷ்லாம் என்ன செய்யும் அப்படின்னா எகிரி குதிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்துருக்கலாம் அந்த குளத்தில் அடிக்கடி மேலே எகிரி என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து எடுக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு சம்மர் சீசனில் டிசால்வ்டு ஆக்சிஜன் வாட்டரில் குறைஞ்சிரும். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஆக்சிஜன் வாட்டரில் டிசால்வ் ஆகியிருந்தால் தான் உங்களுக்கு அக்வாட்டிக் அனிமல் சர்வை பண்ண முடியும்.
பட் இங்கே ஆக்சிஜன் டிசால்வ் ஆகுறது குறையுது. என்ன காரணம்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சம்மர் சீசன் என்ன ஆகுது உங்களுக்கு ஃபிஷ்லாம் அதுக்கு ஆக்சிஜன் வேணும் போது வெளியில் வந்து ஜம்ப் பண்ணி அந்த ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க. அது விளையாடுறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது விளையாடுறது இல்லை. இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். அது ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறது இல்லையா? அந்த அந்த அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அப்படி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இவர் அதே தான் மாஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் ஆஃப் த கேஸ் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கார் அப்படின்ற அவர் சொல்கிறாரு. எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா மாஸ் ஆஃப் தி கேஸ் ப்ரெஷருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. எந்த ப்ரெஷர்? அந்த சால்வெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ இந்த ப்ரொபோஷனலிட்டி ரிமூவ் பண்ண என்ன சார் வரும் அப்படின்னா M = K/P அப்படின்னு வந்துடும். இந்த K அப்படிங்கிறது ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஹென்ரிஸ்லாம் பேசுனது. அந்த காலகட்டத்தில் தான் டால்டன் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்கிறார். என்ன அப்படின்னா the mole fraction of the gas in the solution is proportional to the partial pressure of the gas over the solution அப்படின்னு சொல்லிட்டார். அவர் மாஸ்ன்னு பேசிட்டு இருந்தார், ஒரு மோல் ஃப்ராக்ஷன் பேசுவார், அவ்வளோதான். அதே ஒரு வெசல் இருக்குது அல்லது பாட்டில் இருக்குது, ஏதோ ஒன்று நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் அந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு மோல் ஃப்ராக்ஷன் எடுத்து அவர் மாசன் எடுத்துகிட்டு ஒரு மோல் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டார். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேஸ் வந்து அந்த சால்வெண்ட்டில் எப்படி டிசால்வ் ஆகிருக்குது அப்படின்னா எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் ஓவர் த சொல்யூஷன். அது என்ன சார் பார்ஷியல் ப்ரெஷர்? நம்ம ஆல்ரெடி பேசுனது தான். பார்ஷியல் ப்ரெஷர்ன்றது எப்போ பேச வரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கும்போது ஒருத்தர் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவரை பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்லுவேன். வேறு யாருமே இல்லை, ஒன்லி நைட்ரஜன் மட்டுமே இருந்தாங்க அப்படின்னா அவர் நம்ம டேரெக்டாக ப்ரெஷர்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்கே பார்ஷியல் ப்ரெஷர்னு பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா மேபி 2-3 மாலிகூல்ஸ் கூட இருக்கலாம், மேபி நைட்ரஜன் மட்டும் இல்லாமல் வேறு யாரும் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற கட்டத்தில் நீங்கள் பார்ஷியல் ப்ரெஷர் தான் சொல்லணுன்றத ஒரு வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது மோல் ஃப்ராக்ஷன், இது யாருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்றாரு? ப்ரெஷருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்ட்டார். இவர் மாசன் எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்னு எடுத்துட்டார், அவ்வளோதான், மோல் ஃப்ராக்ஷன் எடுத்துட்டார். இங்கே இவர் எக்ஸ் ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா K-P அப்படின்னு சொல்லுவோம். இந்த K ரெண்டு பேரும் சிமிலராக தெரியக்கூடாதுன்றதுக்காக K-ன்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். இதுவும் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான். இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அல்லது கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோமே, இது எதையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கா சார் அப்படின்னா டிபெண்ட் பண்ணியிருக்குது. யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நேச்சர் ஆஃப் த கேஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, நேச்சர் ஆஃப் த கேஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தானா சார்? இல்லை. அதே சமயத்தில் ப்ரெஷர், அந்த ப்ரெஷரோட யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்கலில் இருக்கலாம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போது ப்ரெஷரோட யூனிட்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? அப்போது இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம அப்படியே ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அந்த K அப்படிங்கிறது இவங்களெலாம் சார்ந்து தான் இருக்குது. யாரை சார்ந்து இருக்குது? டெம்பரேச்சர், நேச்சர் ஆஃப் த கேஸு, அந்த ப்ரெஷரோடைய யூனிட்ஸ் இவங்களாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? சரி, இப்போ இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ இவர் டால்டனுடைய அந்த தத்துவத்தை அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 1/K' அப்படின்னு சொல்கிறார். 1/K' அப்படின்றார். இதே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. இதே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1/K' இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். இந்த 1/K' அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த K' அப்படிங்கிறது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாரு. இந்த K' பார்த்தீங்கன்னா ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இல்லையா? டெக்ஸ்ட் புக்கில் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இந்த ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றோம் இல்லையா? அப்படின்னா இதை நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ இந்த கான்செப்ட் அடிப்படையில் இங்கே இதையே நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா C is equal to P/KH அப்படின்னு சொல்லலாம். இந்த KH அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 1/K' ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா KH அப்படின்னு சொல்லலாம், ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். 1/K' தான் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். சரி, இப்போது இந்த ப்ரெஷர் டிவைடட் பை KH C அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கேஸ் மாலிகூல்ஸ் டிசால்வ் இன் த சால்வெண்ட் ஆர் சொல்யூஷன், இப்படி ஒன்றும் அடிச்சுக்கலாம், ஓகேவா? அதுதான் நம்ம Cன்னு வச்சுக்கிறோம். C is equal to P/KH அப்படிங்கிறது ப்ரெஷர் டிவைடட் பை ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட். இப்போது இந்த மோலார் கான்சன்ட்ரேஷனோ அல்லது மாஸோ எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த சியை, ஓகேவா? என்ன அப்படின்னா இந்த கேஸ் மாலிகூல்ஸ் சால்வெண்ட்டில் எந்த அளவுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் டிசால்வ் ஆகுதுன்றதை நான் சீன் வச்சுருக்கேன். இது எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது? KHக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது ப்ரெஷருக்கு, ஓகேவா? இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, இவருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்காங்க. அப்போது KH வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகணும்.
கேஹெச் வேல்யூ டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? இந்த கேஹெச் அப்படிங்கிறது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் சொன்னோம். இவங்க கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவு வுட் த சாலிபிலிட்டி ஆஃப் நைட்ரஜன் வேரி, இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அல்லது ரிமைன் த சேம் at the temperature above 293 Kelvin if the value of KH rises to 88.8 K bar அப்படின்றாங்க. இப்போது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க 88.8 K பார்னு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 76.48 தான் இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 88.8 K பார் இருக்காங்க. அப்போ இவர் இன்க்ரீஸ் ஆகிறாரு. இவர் இன்க்ரீஸ் ஆனார்னா இவர் டிக்ரீஸ் ஆகணும். சி அப்படிங்கிறது என்ன? மோல் ஃப்ராக்ஷன் அல்லது மாஸ், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த டிசால்வ்டு கேஸ் மாலிகூல்ஸ் இந்த சால்வெண்ட். அவர் டிக்ரீஸ் ஆகிறாரு. அப்போ டிக்ரீஸ் தான் ஆகணும். ஓகேவா? அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக கொண்டுட்டு வரணும். 2 மார்க்ஸில் இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். சரியா? நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இது நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சொல்லணும். நோட்ஸாக கொடுக்கல, எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் கொடுக்குறேன். சரியா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம அனதர் கொஸ்டின் போய்டுவோம். பி கொஸ்டின் இருக்காங்க இல்லையா, அதுக்கு போய்டுவோம். இப்போது 17th கொஸ்டின்லேயே பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா chloroform boiling point 61.2 degree Celsius and acetone boiling point 56 degree Celsius are mixed to form an azeotrope. The mole fraction of acetone in this mixture is 0.339. Predict whether the boiling point of the azeotrope formed will be 60 degree Celsius, 64.5 degree Celsius or 54 degree Celsius. Define your answer with reason அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசியோட்ரோப் பற்றி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது, சாப்டர் எடுக்கும்பொழுது. அதனால் ரொம்ப சிம்பிள் தான் இது. பட் அந்த கான்செப்டை ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணுவோம். சரியா? ஏன்னா வெறுமனே ஆன்சர் சொல்கிறதுக்கு மட்டும் நம்ம இந்த கிளாஸ் எடுக்கலை. அதை நம்ம கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை நம்ம எடுக்கிறதே. சரியா? ஸோ பி கொஸ்டின் போய்டுவோம். குளோரோஃபார்ம் அண்ட் அசிட்டோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குளோரோஃபார்ம் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுப்போம். குளோரோஃபார்ம் பார்த்தீங்கன்னா CHCl3 அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டோன் பார்த்தீங்கன்னா CH3COCH3. சரியா? அசிட்டோன்னு சொல்லுவோம். சரி, இப்போது இவங்க ரெண்டு பேருடைய பாயிலிங் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. 61.2 டிகிரி செல்சியஸ்னு சொல்லிட்டாங்க, 56 டிகிரி செல்சியஸ்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அசியோட்ரோப்னால் நமக்கு தெரியும். அசியோட்ரோப் மிக்சர் அப்படிங்கிறது என்ன? பொதுவாகவே இந்த அசியோட்ரோப் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ரெண்டு வாலட்டில் காம்போனண்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு சால்வெண்ட் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வேப்பர் ப்ரெஷர் எந்த ரேஷியோவில் உங்களுக்கு லிக்விட் மிக்ஸ் ஆகி இருக்குதோ அதே மாதிரி வேப்பர் ப்ரெஷர்லையும் அதே சேம் ரேஷியோவில் இருப்பாங்க நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீக்கர் இருக்குதுன்னு வச்சுப்போம். பீக்கரில் பார்த்திங்க அப்படின்னா A + Bன்னு சொல்லி ரெண்டு காம்போனண்ட்டை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேருமே வாலட்டைலாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். ரெண்டு பேருமே வாலட்டைல் தான். ஓகேவா? ஸோ வாலட்டைலாக இருக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே எவாப்ரேஷன் இருக்கும். அப்போ ஏவும் இருப்பாங்க, பியும் இருப்பாங்க இல்லையா? இந்த ஏபியோட எவாப்ரேஷன் இந்த பீக்கரில் இருக்கும். க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா வச்சுப்போம். க்ளோஸ் பண்ணி ஒரு வாட்ச் கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடும். இங்கே ஏல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30%, இது பி பார்த்தீங்கன்னா ஒரு 70% வச்சுருக்கிறேன் அப்படின்னா இந்த ரேஷியோ அடிப்படையில் தான் மேலேயும் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா? ஏ அண்ட் பி காம்பனண்ட்டோடைய ப்ரெஷர். ஏன்னா ரெண்டு பேரும் வாலட்டைல் இல்லையா? இதில் நீங்கள் ஏபி காம்பனண்ட்டோடைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஏபி என்ன பர்சன்டேஜில் லிக்விடில் இருக்காங்களோ அதே மாதிரி வேப்பர் ஃபேஸ்லேயும் இருப்பாங்கன்றாங்க. அந்த சதவீதத்தின் அடிப்படையில் தான் மேலேயும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் இருக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா எல்லாருமே மேலே போயிருக்கணுமே சார், அப்படி திங்க் பண்ணாதீங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரில் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே மாதிரி ரேஷியோ தான் மேலேயும் இருக்குன்றது அர்த்தம். சரியா? இப்போது இது வந்து வாலட்டைல் காம்போனண்ட்டாக இருக்கக்கூடிய ஜென்ரல் கான்செப்ட். இது இங்கே அசிட்டோன் அண்டு குளோரோஃபார்ம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். ஐடியல் நான் ஐடியல் சொல்யூஷன்லாம் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குளோரோஃபார்ம் அண்ட் அசிட்டோன் மிக்ஸ் பண்ணும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகும்பொழுது ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகும். ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகிறதுனால என்ன சார் நடக்கும் அப்படின்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நாம் பார்க்குற அளவுக்கு பெரிய அளவில் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வெரி நெக்லிஜிபிள் அமௌண்ட், சின்ன அளவில் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகும்போது க்ளோஸாக அட்ராக்ட் ஆகிறாங்க. அப்போ சம் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. என்தால்பி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி பேசினது தான். சரியா? ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க பாண்ட் கிரியேஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C+O இருக்கார், அசிட்டோன் இருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ அசிட்டோன் மாலிகுல் இருக்காங்கன்னா இவர் இப்போ பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் கூட பாண்டிங்கில் இருக்கார். ஸோ HCl. ஓகேவா? CHCl3. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா?
ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்னால என்ன நடக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதனால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஏஏ அட்ராக்ஷன் பிபி அட்ராக்ஷனை விட ஏபி அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்டராக்ஷன் கூட எடுத்துக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசிட்டோனை வந்து நீங்கள் வந்து ஏன்னு வச்சுப்போம். நம்பர் ஆஃப் ஏ மாலிகூல்ஸ்க்கு இடையில் அசிட்டோன் மாலிகூல்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இன்டராக்ஷன் இருக்கும் இல்லையா. மாலிகுலர் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கிறது தானே. அதேமாதிரி குளோரோஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பின்னு வச்சுப்போம், பிபி இன்டராக்ஷன் வச்சுப்போம். குளோரோஃபார்முக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் பிபி இன்டராக்ஷன் வச்சுப்போம். இந்த ஏஏ இன்டராக்ஷன் பிபி இன்டராக்ஷன் தனித்தனியாக இருக்கும்பொழுது ஒரு இன்டராக்ஷன் இருக்கும் மாலிகூல்ஸ்க்கு இடையிலேயே. அவங்களாம் ஒரே மாதிரியான மாலிகூல்ஸாக தனித்தனியாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நான் மிக்ஸ் பண்ண பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ஏபி இன்டராக்ஷன் சொல்லி வரும் இல்லையா. இப்போ இது ஏபி இன்டராக்ஷன் சொல்கிறோம். இந்த ஏஏ இன்டராக்ஷன் பிபி இன்டராக்ஷனை விட ஏபி இன்டராக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏபி இன்டராக்ஷன் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் சொல்கிறோம். ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராங் இன்டராக்ஷனால் என்ன சார் நடக்குது அப்படின்னா நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வாலட்டைலாக இருந்தாலும் கூட வேப்பர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுல குறைஞ்சிருச்சு. தனித்தனியாக இருக்கும்பொழுது இருந்த வேப்பர் ப்ரெஷரை விட ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ண பிறகு இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா குறையுது. இப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வேப்பர் ப்ரெஷரை விட டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம நெகட்டிவ் டிவியேஷன்னு சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம ஆல்ரெடி பேசுனது தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் போடுறோம் அப்படின்னா இங்கே வந்து வேப்பர் ப்ரெஷர்னு வச்சுப்போம், இதை மோல் ஃப்ராக்ஷன் வச்சுப்போம், ஓகேவா. இப்போது இவர் ஏ இருக்கார், இங்கே பி இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ டிக்ரீஸ் ஆகும். இவங்களுடைய இப்படி தான் இருக்கும், ஓகேவா. இந்த மாதிரி அந்த கிராஃபே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும், பல்ஜாக இருக்காது. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்படி போகணும், எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்படி போகணும், எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்படி வந்திருக்கணும். ஆனால் தனித்தனியாக இருக்கும் பொழுது பல்ஜாக தான் இருந்துச்சு, எவாப்பரைசேஷன் நல்லா இருந்துச்சு, வீக்காக இருந்துச்சு. இந்த ஏஏ இன்டராக்ஷன் வீக்காக இருந்துச்சு, இங்கே பிபி இன்டராக்ஷன் வீக்காக இருந்துச்சு. ஆனால் ஏபியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அப்போ எவாப்பரேஷன் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, குறையும் இல்லையா. ஸோ இப்போ இதை நம்ம நெகட்டிவ் டிவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. எதுக்கு இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன்றது நான் உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் அசிட்டோன் இந்த மிக்சர் ஆஃப் 0.339 சொல்கிறாங்க. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் அசிட்டோன் பார்த்தீங்கன்னா 0.339. 0.339 அப்படிங்கிறது யாருன்னா அசிட்டோன். 0.339 அப்படிங்கிறது அசிட்டோனுடைய மோல் ஃப்ராக்ஷன். Predict whether the boiling point of the azeotrope formed will be 60 degree Celsius, 64.5 degree Celsius, 54 degree Celsius கேட்குறாங்க. அதாவது இப்போ ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய பாயிலிங் பாயிண்ட்டை பார்க்க சொல்கிறாங்க. அதாவது ஏபி மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இவங்களுக்குன்னு ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். தனித்தனியாக இருக்கும்பொழுது இவங்களுடைய பாயிலிங் பாயிண்ட் வேறு. பிபி இன்டராக்ஷன் அதாவது குளோரோஃபார்ம் தனியாகவும் அசிட்டோன் தனியாகவும் இருக்கும்போது இருக்கக்கூடிய பாயிலிங் பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, குளோரோஃபார்ம் பார்த்தீங்கன்னா 61.2, அசிட்டோன் பார்த்தீங்கன்னா 56 டிகிரி. பட் இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணும்போது இன்டராக்ஷன் அதிகமாகிடுச்சு. இன்டராக்ஷன் அதிகமானால் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், புரியுதுங்களா. ஏன்னா தனித்தனியாக இருக்கும்போது வீக் பாண்டாக இருந்துச்சு, இப்போ ஸ்ட்ராங் பாண்ட் ஆகிட்டாங்க ஏபி இன்டராக்ஷன் அசிட்டோனும் குளோரோஃபார்மும். அப்போ ஸ்ட்ராங் பாண்டாக ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தா தான் பாயில் ஆகும். அப்போ பாயிலிங் பாயிண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா. அப்போது இவங்களுடைய பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க, 60 இருக்குமா, 64 இருக்குமா, 54 இருக்குமா அப்படின்னு கேட்டுறாங்க. இங்கே இவர் 61, இவர் 56. நல்லா கவனிக்கணும், குளோரோஃபார்ம் 61, அசிட்டோன் 56. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரை விட அதிகமாக தான் இருக்கணும் பாயிலிங் பாயிண்ட். ஏன்னா இண்டிவிஜுவலாக இருக்கும் பொழுது மாலிகூல்ஸ் தனித்தனியாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய பாயிலிங் பாயிண்ட்டை விட ரெண்டு பேர் சேர்ந்த பிறகு இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அப்படின்னா 60 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 54 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக 64 இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேவா. அப்போ இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அசிட்டோன் வச்சுப்போம், இது பாயிலிங் பாயிண்ட் வச்சுப்போம், இதை பாயிலிங் பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம், இது வந்து மோல் ஃப்ராக்ஷன் வச்சுப்போம், ஓகேவா. பொதுவாகவே இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் அசிட்டோன் இருக்காங்க இல்லையா. ஸோ அசிட்டோன் பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 56 டிகிரி செல்சியஸ், இவர் 56 டிகிரி செல்சியஸ், ஓகேவா.
அதே மாதிரி குளோரோஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா 61.2 டிகிரி செல்சியஸ் 61.2 டிகிரி செல்சியஸ் 61.2 டிகிரி செல்சியஸ். இவர் குளோரோஃபார்ம், இவர் அசிட்டோன். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருடைய பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் இருக்கும். 64 சம்திங்கில் தான் இருக்கணும். ஏன்னா இவர் 56 இருக்கார், இவர் 61.2 இருக்கார். ரெண்டு பேருமே கம்பேரிட்டிவ்லி லோவாக தான் இருப்பாங்க. இன்டராக்ஷன் தனித்தனியாக இருக்கும்போது இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் ஆகிட்டதுனால ஸோ நாம் எதிர்பார்க்குற பாயிலிங் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 64.5 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ இப்படி தான் இருக்கணும் இந்த பாயிலிங் பாயிண்ட். இவரை விட அதிகமாகவும் இவரோடவும் அதிகமாக இருக்கணும். இது ஸ்ட்ராங் இன்டராக்ஷனில். இதே சப்போஸ் வீக் இன்டராக்ஷன் மாலிகுல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேரை விட கம்மியாக இருக்கும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் அசிட்டோன் மிக்சரில். ஓகேவா? கிளாஸ் எடுக்கும்போதே பார்த்துருக்குறோம். சப்போஸ் தெரியலனா ஒரு தடவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போது இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64.5 டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷனுக்கு போயிடுவோமா? 17th கொஷின்லேயே அனதர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A soda bottle will go flat, lose its fizz faster in Srinagar than in Delhi. Is this statement correct? Why or why not அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக திஸ் ஆர் தட் கொடுக்கும்போது கண்டிப்பாக பெரும்பாலான பேர் இந்த கொஷின் அட்டன் பண்ணுறதை விட இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நமக்கு உடனே சிம்பிளாக ஆன்சர் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணுறது தான் பார்ப்போம். அதனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஏன் சார் நான் அதெல்லாம் எழுத போகிறேன், இதை அட்டன் பண்ணி போயிருக்க மாட்டேன்னு நினச்சிருப்பீங்க. பட் யாருக்கு தெரியும் இது கேட்டுட்டாங்கன்னா? அதனால தான் நம்ம அதை ஃபுல்லாக பார்த்துட்டு. சரி, சோடா பாட்டில் வில் கோ ஃப்ளாட் அப்படின்றாங்க. ஸ்ரீநகரில் டெல்லி ஸ்ரீநகர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. சோடா பாட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது ஸ்ரீநகரில் பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்தளவுக்கு ப்ரெஷர் இல்லைன்றாங்க. உடனடியாக அந்த ஃபிஸ் அந்த நுரை வந்துடுது இல்லையா, சீக்கிரம் வந்துடுது. பட் டெல்லியை கம்பேர் பண்ணும்பொழுது இஸ் தி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஒய் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில் கோ ஃப்ளாட் ஃபாஸ்டர் இன் ஸ்ரீநகர்னு சொல்கிறாங்க. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரெஷர் உள்ளாரேருந்து அந்த சோடா பாட்டிலேருந்து வெளியில் வரணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷர் வெளியில் வரணும் அப்படின்னா இங்கே டெல்லி ஸ்ரீநகரை கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்ரீநகர் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே அது ஒரு மவுண்டன் ஏரியா தான். ஆல்டிடியூடு நீங்கள் கடல் மட்டத்தை கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்ரீநகர் பார்த்திங்கன்னா ஆல்டிடியூடு, இவரோட ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா 1585 மீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இது அப்ராக்சிமேட்டு தான் நான் சொல்கிறது. அதே நீங்கள் டெல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டன் வச்சுக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா 2 டன் மீட்டரில் இருக்கார். ஆல்டிடியூடு கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்ரீநகர் டெல்லியை கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்ரீநகர் கொஞ்சம் மவுண்டன் ஏரியாவாக இருக்கிறதுனால கடல் மட்டத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது ப்ரெஷர் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ரெஷர் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த சோடா பாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபிஸ் அந்த நுரை வருது இல்லையா, பொங்கி வருது இல்லையா, அந்த கார்பன் டை ஆக்சைடு சீக்கிரமாக வந்து முடியும். ஏன்னா மேலேருந்து ப்ரெஷர் அழுத்துறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே தான் ஒரு மவுண்டன் ஏரியாவில் இருக்கார். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். நீங்கள் கடல் மட்டத்தில் சாதாரணமாக சர்ஃபேஸ் லேண்ட், அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸில் நிற்கும் போது இருக்கக்கூடிய ப்ரெஷரும் மவுண்டனில் நம்ம மேலே உயரத்துக்கு போகும்போது இருக்கக்கூடிய ப்ரெஷரும் மாறுபடும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது இது பார்த்திங்கன்னா 1585 மீட்ரு உயரத்தில் இருக்குது ஸ்ரீநகர் அப்படிங்கிறது. அங்கே ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் டெல்லி கம்பேர் பண்ணும்போது. அப்போ அதனால் ஸ்ரீநகரில் உங்களுக்கு சீக்கிரமாக சோடா பாட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது வெளில வந்துடுது அந்த கார்பன் டை ஆக்சைடு. பட் டெல்லியில் கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக தான். என்ன காரணம் அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு, ஹவு டஸ் sugar help in B question, how does sugar help in increasing the shelf life of the product? இன்க்ரீஸிங் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட். அதாவது ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட்னால் சில இடங்களில் நம்ம ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் சுகரை. எப்படி நம்ம சால்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்ம சுகரையும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? எப்படி நம்ம சால்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சுகரும் யூஸ் பண்ணுறோம். எங்கே சார் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சில ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுகர் மாலிகுலில் போட்டு சுகரில் போட்டு நல்லா பெரட்டி ட்ரை பண்ணி கடையில் விற்றுட்ருப்பாங்க, பார்த்துருக்கலாம். அது ஆக்சுவலாக ஃப்ரூட்டுடைய சுகர் டேஸ்ட்டை விட அவங்க மேலே கோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சுகருடைய கோட்டிங் அதிகமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டே கெடுத்துரும், அது வேறு விஷயம். பட் எதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணுறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஜாம்லாம் கூட பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி அந்த ப்ராடக்ட் அதான் சொல்கிறாங்க, இன்க்ரீஸிங் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றாங்க. எந்த அடிப்படையில்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சுகர் மாலிகுல் பற்றி நமக்கு தெரியும், இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி இல்லையா.
இப்போ பார்த்தீங்கன்னா CH2OH இருப்பாங்க, இங்கே ஒரு OH இருந்தாங்க, இங்கே ஒரு OH இருந்தாங்க, இங்கே ஒரு OH இருப்பாங்க, இங்கே ஒரு OH இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சுகர் மாலிகூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் OH மாலிகூல்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க நல்ல ஹைட்ரேஷன் ஆவாங்க. வாட்டர் மாலிகூல் கூட ஹைட்ரஜன் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுவாங்க. வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது இவர் என்ன செய்வார் அப்படின்னா வாட்டர் மாலிகூலோட சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்டை க்ரியேட் பண்ணுவார். இவர் என்ன செய்வார்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்துப்பார். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் ஒரு 2-3 மாலிகூல்ஸ் தான் வரையும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நியூமரஸ் நம்பர் ஆஃப் எவ்வளோ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் மாலிகூல்ஸ் ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ணுவாங்க. இப்படி ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ணுறது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. சரி சார், இதனால் எப்படி அந்த ப்ராடக்ட் நமக்கு லைஃப் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரூட்டாக இருக்குன்னா அதை டீகே பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் பாடி உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அவங்களாம் டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க இந்த சுகர் மாலிகுலால். என்ன செய்வார் இவர் போய் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மேலே போய் மோதும் பொழுது அவர் பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் இவர் கூட ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ணும்போது அவர் அப்படியே ஹைப்பர்டோனிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர்டோனிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர்டோனிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்டோனிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர்டோனிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்மாசிஸ் மூலயமா அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் என்ன செய்யும் அப்படின்னா சுகர் மாலிகூல்ஸ் போய் அவரை டச் பண்ணும்பொழுது ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் மூலயமா அந்த செல்லில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸை அட்ராக்ட் பண்ணுவார் ஆஸ்மாசிஸ் மூலியமாக. ஏன்னா அந்த செல் மெம்பரில் சைட்டோபிளாசம் சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன போரஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வழியாக ஆஸ்மாசிஸில் வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் டீஹைட்ரேட் ஆகும் உடம்புலேருந்து. ஸோ டெட் ஆகிடுவார். இவர் அட்ராக்ட் பண்ணுவார் இந்த சுகர் மாலிகூல். ஸோ அது மூலிமா அதில் மைக்ரோ ஆர்கானிசமே சர்வே பண்ண முடியாது. சரியா? அதனால் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடாது சார் எல்லா இடத்துலையும் இப்போ சுகரை கொட்டலாமா. எங்கே சுகர் யூஸ் பண்ண முடியுமோ அங்கே தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு புளிப்பாக இருக்கக்கூடிய அல்லது காரமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம சுகர் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அங்கே நம்ம சால்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சுகருக்கும் அந்த தன்மை இருக்குது. பட் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை என்ன செய்கிற ஹைப்பர்டோனிக் எஃபெக்ட் மூலிமா அல்லது ஆஸ்மாசிஸ் மூலிமா வாட்டர் மாலிகூல்ஸ் அட்ராக்ட் பண்ணி அவரை டெட் ஆக்கிடுறாரு, கில் பண்ணிடுறாரு. யார்? அந்த மைக்ரோ ஆர்கானிசம். அது மூலிமா அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கூடிய இந்த ஃபுட்டோடைய ப்ராடக்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வருது. ஓகேவா? இதுதான் அந்த கான்செப்ட். இது மோஸ்ட்லி இதுதான் நீங்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணுவீங்க. சாய்ஸ் வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 18th கொஷின் பார்க்கலாம். ஏபி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஏ கொஷின் பார்ப்போம். ரைட் த IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ் KCrH2O twice C2O4 twice H2Oன்னு கொடுத்துருக்காங்க. IUPAC நாமன்கிளேச்சர் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டை அக்வா இருக்காங்க, டை ஆக்சலேட் இருக்காங்க, ஆக்சலேட்டும் வந்துடும். ஓகேவா? ஹைட்ரேட் இருக்காங்க. பொட்டாசியம் ஒரு பொட்டாசியம் இருக்கிறதுனால கண்டிப்பாக -1 இருக்குது. ஃபஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்துருவோம். சரி, குரோமியத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த ஆக்சிடேஷன் நம்பர்லாம் பார்க்குறத பற்றி நம்ம சாப்டர் எடுக்கும்போதே பார்த்துருக்குறோம்பா. சரியா? ஸோ குரோமியம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுப்போம். x + 0 × 2 வச்சுப்போம். தென் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா -2 × 2 = பொட்டாசியத்துக்கு -1 வச்சுப்போம். இந்த பொட்டாசியம் இருக்கிறதுனால ப்ளஸ் இருக்கிறதுனால அது -1 வந்துடும். ஸோ இப்போது x -2 = -4 = -1. ஸோ x = -1 + 4, x = +3. சரியா? சரி, அப்போ குரோமியம் 3ன்னு வந்துடும். அப்போ குரோமியம் 3ன்னு வந்துடும். சரி, அப்போ எப்படி நேம் வரும் அப்படின்னா பொட்டாசியம் டை அக்வா, பொட்டாசியம் டை அக்வா டைக்ரோமேட்டோ டை ஆக்சலேட்டோ ஏன்னா ஆக்சலேட் தானே. ஸோ டை ஆக்சலேட்டோ குரோமேட் 3 ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே நெருக்கி ஏன் எழுதுனேன் அப்படின்னா இப்போ நான் அந்த பேஜை நவுத்த முடியாது, அதனால் அந்த இடுக்கில் எழுதுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்காதீங்க என்ன சார் அது கொஞ்சம் தெளிவாக எடுத்து எழுதலாம்னு நினைக்குவீங்க. நான் இங்கே எழுதுனா எனக்கு சரியாக வாட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு மேலேயே எழுதுறேன். பேஜை என்னால் நவுத்த முடியாது, அதனால் அங்கேயே வச்சு எழுதுனேன். இந்த மாதிரி நான் எழுதும்போது
பேஜ் நான் மூவ் பண்ண முடியாது சரியா. அதனால் பொட்டாசியம் டை அக்வா டை ஆக்சிலேட்டோ குரோமேட் 3 ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மோனோ ஹைட்ரேட் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இதையே மோனோ ஹைட்ரேட்டுன்னு கூட சொல்லலாம் சரியா. பொட்டாசியம் டை அக்வா டை ஆக்சிலேட்டோ குரோமேட் 3 மோனோஹைட்ரேட் அல்லது ஹைட்ரேட்டுன்னு சொல்லலாம். இதான் அதுக்கான IUPAC நாமென்க்ளேச்சர். நெக்ஸ்ட்டு நேம் த மெட்டல் ப்ரெசன்ட் இன் த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் வைட்டமின் B12. ஹீமோக்ளோபினில் யார் இருப்பாங்க? அயன் இருப்பார். வைட்டமின் B12 பார்த்தீங்கன்னா கோபால்ட் இருப்பாங்க. கோபாலமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், ஹீமோக்ளோபின் இது இருக்காங்க இல்லையா. ஸோ ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா அது இருக்கார் பாருங்கள், அயன் Fe இருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு வைட்டமின் B12 பார்த்தீங்கன்னா கோபால்ட் இருக்கார் பாருங்கள் சரியா. ஸோ அப்போ அதான் இதில் இருக்கக்கூடிய மெட்டல். நேம் த மெட்டல் ப்ரெசன்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சொல்கிறாங்க இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் உங்களால். நெக்ஸ்ட்டு அனதர் கொஷின் போய்டுவோமா. இப்போது 19th கொஷின் பார்க்கலாம். அப்சர்வ் த ஃபாலோவிங் செல் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது நம்ம செப்பரேட்டாகவே பார்த்துருவோம் அந்த கொஷினை தனியாக எடுத்து போய். என்ன 19th கொஷின். சரி சரி, இதில் என்ன சொல்கிறாங்க, செல் அப்சர்வ் பண்ணி கொஷினுக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. இல்லை எலக்ட்ரோ கெமிக்கல் செல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் த செல் ஷோன் இந்த ஃபிகர்னு சொல்லிட்டாங்க. செல் ரெப்ரசன்டேஷன் பண்ண சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா XCl YCl2ன்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எப்பயுமே ஆக்சிடேஷன் நடக்கணும், ரைட் சைடில் ரிடக்ஷன் நடக்கணும். அதேமாதிரி செல் ரெப்ரசன்டேஷன் எப்படி எழுதும் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஆக்சிடேஷன் எழுதும், ரைட் சைடில் ரிடக்ஷன் எழுதுவோம் இல்லையா. இப்படி தான் நமக்கு டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருந்துச்சு. நான் அதுபடி தான் எழுத போகிறேன். ஆன்சர் கீ உங்களுக்கு நான் கடைசியாக காமிக்கிறேன். CBSE போர்டு ஒரு ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். அதை பற்றின கமெண்ட்டும் நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஆன்சர் பண்ணுறேன். சப்போஸ் இல்லை சார் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆன்சர் கீழே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ராடில் ஆக்சிடேஷன் பண்ணுறாங்க, இது ரிடக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் அது எந்த அளவுக்கு சரி தப்புன்னு எனக்கு சரியாக தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஆன்சர் கீயை பார்த்துட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இந்த கொஸ்டின் முடிக்கும் பொழுது, அதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் நீங்கள் பதிவு பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இப்போது செல் ரெப்ரசன்டேஷன் இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே XCl இருக்காங்க, YCl2 இருக்காங்க, இது எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இல்லையா. அப்போது செல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா X சாலிட் ஃபேஸ் இருக்காங்க, X ப்ளஸ் இவர் அக்வஸில் இருப்பாங்க. ஸோ இது சால்ட் பிரிட்ஜ் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா Y இருக்காங்க. ஸோ இதை நம்ம Y2+ன்னு எடுத்துப்போம். தென் இது வந்து அக்வஸ், தென் Y இவர் சாலிட் ஃபேஸ் இல்லையா. இதை நம்ம செல் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் பண்ணுவோம். ஆக்சிடேஷன் லெஃப்ட் சைடில் இருக்கணும், ரைட் சைடில் ரிடக்ஷன் இருக்கணும். ஏன் Y2+ கொடுத்தோம், ஏன்னா Cl2 இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு Cl ரிமூவ் ஆகும்போது எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ Y2+ தென் Yன்னு கொடுத்துரும். இது செல் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் வரும். நேம் த கேரியர்ஸ் ஆஃப் த கரண்ட் இந்த சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் கேரியர்ஸாக இருப்பாங்க அப்படின்னா, அயன்ஸ் கேரி த கரண்ட் தான். இதில் வந்து அயன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அயன்ஸ் கேன் கேரி த கரண்ட் இந்த சால்ட் பிரிட்ஜ், அது ஓகே. ரைட் த ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் அட் த ஆனோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும் இல்லையா. இல்லை நடக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இமேஜின் பண்ண அளவில், அதாவது இந்த செல்லை வச்சு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா Y2+ இருக்கார் அப்படின்னா இவர் ரிடக்ஷன் ஆக போகிறாரு. ஸோ இவர் 2Xஆக இருக்கார். அப்படி பார்த்திங்கன்னா 2X+ வந்துடுவாங்க. Y வந்து ரிடக்ஷன் ஆகிடுவாங்க இல்லையா. அப்போது X வந்து ஆக்சிடேஷன் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறாரு. 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்பொழுது யார்கிட்ட லாஸ் பண்ணியிருக்காருன்னா Y எலக்ட்ரோட லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி ரிடக்ஷன் ஆகிறார். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா CBSE போர்டில் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்களே உங்களுக்கு எது கரெக்டாக அதை சூஸ் பண்ணுங்கள். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் இதை கரெக்டுன்னு நினைக்கிறேன். சரியா, எனக்கு சரியாக சொல்ல முடியல. நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது தப்பாக இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது அது சரியாக இருக்குன்ற பட்சத்துலையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, தெரிஞ்சுப்போமே. சரி, அனதர் கொஷின் போய்டுவோமா.
இதுலேயே அந்த விஷுவல் சேலஞ்சில் வந்து லேர்னர்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெக்னீஷியம் 2+ சில்வர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆகிருக்காங்க. இதில் நம்ம ஓவரால் ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம் தெரியுதா? தெரிஞ்சுப்போம். இந்த இடத்துல இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதுக்காக வராதுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, வரலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இருக்குது ப்ளஸ் சில்வர் 2Ag+ வச்சுருவோம். ஓகேவா? ரிடக்ஷன் ஆனாங்க அப்படின்னா மெக்னீஷியம் 2+ ஆகிடுவார், தென் சில்வர் ரிடக்ஷன் ஆகிடுவார். இவர் ஆக்சிடேஷன் ஆவார், ரிடக்ஷன் ஆகிடுவார் இல்லையா? இது செல். ஸோ ஐடென்டிஃபை கேத்தோட் பார்த்தீங்கன்னா இவர் ஆக்சிடேஷன், இவர் ரிடக்ஷன். ஸோ ஆனோடு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆக்சிடேஷன் ஆகிறாரு, அப்போ இவர் ஆனோடாக இருப்பார். இவர் ரிடக்ஷன் ஆகுறாங்க, அதனால் இவர் கேத்தோடாக இருப்பார். ஓகேவா? ஓவரால் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும், தெரிஞ்சுப்போம். சரி. கம்ப்ளீட் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ் பை ரைட்டிங் த மேஜர் அண்ட் மைனர் ப்ராடக்ட் இன் ஈச் கேஸ் எனி டூ அப்படின்றாங்க. Complete the following reactions by writing the major and minor product in each case. அதான் 2 பேருக்கு நம்ம எழுதிடுவோம் ஃபுல்லாகவுமே. இதுக்கு என்ன மேஜர் ப்ராடக்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்களே ஈஸியாக எழுதிட முடியும், அதனால் பார்த்துருவோம். CH3 CH2 புரோமினுக்கு பதிலாக ஒரு CN வந்துடும், தென் ஒரு பொட்டாசியம் புரோமைடு வந்துடுவாங்க. இன்னொரு அதே மாதிரி ப்ராடக்ட் என்ன வரலாம் அப்படின்னா CH3 CH2 NC வரும், அதே மாதிரி ஒரு KBr வந்துடுவாங்க. யார் இதில் மேஜர் ப்ராடக்டாக இருப்பாங்க அப்படின்னா இவர் தான் மேஜராக இருப்பார். ஏன்னா அப்படின்னா கார்பன் அந்த அல்கில் கிடைக்கக்கூடிய பாண்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இவருக்கு அதிகம், இது ஸ்ட்ராங் பாண்டாக இருப்பார், இவர் ஸ்ட்ராங் பாண்டாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா NC பாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து வீக் பாண்டு. ஸோ இது வீக் பாண்டாக இருக்கிறதுனால ஸ்ட்ராங் பாண்டுக்கு தான் ஸ்டெபிலிட்டி அதிகம். அப்போ இவர் தான் மேஜர் ப்ராடக்டாக இருப்பார், இவர் மேஜராக இருப்பார், இவர் மைனராக இருப்பார். சரியா? நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன், இங்கே ஹைட்ரஜன் புரோமைடு கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அல்கினை. ஸோ CH3 CH2 C bond Br ஹைட்ரஜன் CH3. ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் எங்கே போயிடுவார், இந்த புரோமின் இங்கே வந்துடுவாங்க. இவருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், ஏன்னா 2 அல்கில் குரூப் 2 பக்கமும் இருந்துன்னா செய்கிறாங்க, இவரை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. அது இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2 Br. ஓகேவா? 2 3 4. சரி, இவர் பார்த்தீங்கன்னா மைனராக தான் இருப்பார், இவர் மேஜர் ப்ராடக்டாக இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி தான், இவருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். சரியா? அப்போ இவர் தான் மேஜர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் அனதர் ப்ராடக்ட் பாருங்களேன், இதை தனியாகவே போயிடுறேன். இது நான் 3rd கொஷின்னா தனியாக ஒரு பேஜில் போய் எழுதுறேன். பார்த்திங்கன்னா 3rd கொஷின் பார்த்திங்கன்னா CH3 CH2. ஓகே, CH3 ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. இந்த OH என்ன செய்வார் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் பாண்டை எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த K என்ன செய்வார் அப்படின்னா Cயில் எடுத்துகிட்டு போயிடுவார். KClவும் வாட்டர் மாலிகுலாம் எடுத்துருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் CH3. ஓகேவா? C டபுள் பாண்ட் CH3 கரெக்டாக இருக்குதா? ஏன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா CH3 டபுள் பாண்ட் CH3 இப்படி தான் இருப்பாங்க இல்லை? கரெக்டாக தான் இருக்குது கார்பனுக்கு வேலன்ஸு. நெக்ஸ்ட்டு அனதர் ப்ராடக்ட் எப்படி இருப்பாங்க, இன்னொரு சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இதே டபுள் பாண்ட் எங்கே வந்துடும்னா இது லாஸ்ட் கார்பன் ஆட்டத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மேஜர். ஏன் மேஜராக இருக்காங்கன்றது நான் பிறகு சொல்கிறேன். அனதர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா CH3 கார்பன் CH3 டபுள் பாண்ட் CH
CH டபுள் பாண்ட் CH2 ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனர். சார் நமக்கு சப் ப்ராடக்ட் யாராக போயிருப்பாங்க அப்படின்னா KCLும் KCl போயிருப்பாங்க. அதேமாதிரி H2O வெளியில் போயிடுவாங்க. KCl H2O போயிடுவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா KCl H2O வெளியில் போயிடுவாங்க இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனராக இருக்குது. ஏன்னா டபுள் பாண்ட் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த கார்பன் ஆட்டமில் இருக்காங்க, இங்கே வந்து சென்டரில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறதுக்கு 2 அல்கில் குரூப் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா எண்ட் ஆஃப் த கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால. சரியா. அப்போது இதுதான் மேஜராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஆர்கானிக்ஸ் சாப்டர் பார்க்கும்போது டீட்டெயிலாக படிச்சிருக்கிறோம். என்ன சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிட்டிங்கன்னு நினைக்காதீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் வைஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு இது கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அங்கே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன். சரியா. ஸோ இது உங்களுக்கு இதுதான் மேஜர் ப்ராடக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் தேர்ட் கொஷினுக்கு சீக். சரியா. நெக்ஸ்ட்டு அனதர் கொஷின் போய்டுவோமா. இப்போது லாஸ்ட் கொஷின் பார்ப்போம் 2 மார்க்லேயே. 21st கொஷின். த பிரசன்ஸ் ஆஃப் கார்போனில் குரூப் இன் குளுக்கோஸ் இஸ் கன்ஃபர்ம்டு பை இட்ஸ் ரியாக்ஷன் வித் ஹைட்ராக்சிலமீன் biomolecules. Identify the type of carbonyl group present and its position. Give a chemical reaction in support of your answer அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சிலமைன் டெஸ்ட் மூலிமா நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா குளுக்கோஸில் ஆல்டிஹைட் குரூப் இருக்குதுன்னு சொன்னோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் போன கிளாஸில் 1 மார்க் பார்க்கும்பொழுது குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஸ்ட்ரக்சர்னு சொன்னீங்க, அதில் ஃப்ரீ ஆல்டிஹைடு குரூப் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு குரூப் இருந்துச்சு, ஹைட்ராக்சிலமைன் டெஸ்ட் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. என்ன சார் சொல்லுறேன், எனக்கு புரியலன்னு நினைப்பீங்க. நான் அப்போவே சொன்னேன், சுகர் மாலிகுலை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 100% எல்லாருமே ஓப்பன் செயினாக மாறிட மாட்டாங்க. ஒரு 1 or 0.some% ஆஃப் சுகர் மாலிகூல்ஸ் மட்டும் என்ன செய்கிறாங்க, ஓப்பன் செயினாக இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஈக்குலிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. அகெயின் ரிமைனிங் 99% என்ன செய்கிறாங்க, ரிங் ஸ்ட்ரக்சராகவே தான் இருக்கிறாங்க. பட் அந்த 1% இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஓப்பன் செயினாக மாறுறாங்க. அதில் ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. அந்த ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப்பில் தான் நமக்கு ஹைட்ராக்சிலமைன் டெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் பண்ணுது ஆல்டிஹைட் குரூப் இருந்துச்சு அப்படின்றதுக்கான அர்த்தமாக. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கார்பனில் குரூப் ப்ரெசென்ட் அண்ட் இட்ஸ் பொசிஷன். அது என்ன கார்பனில் குரூப்ன்றதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் ஆல்டிஹைட் குரூப் தான் CHO அப்படின்னு சொல்லி. கிவ் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் சப்போர்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பண்ணிடலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 21st கொஷின் போயிடுவோம். ஸ்பேஸ் இருக்க மாட்டேன், அதனால தனியாக வந்துடுறேன். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சிலமைன் டெஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். CHO ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் எழுதுவோம் அப்படின்னா CHOH 4 times CH2OH. இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹைட்ராக்சிலமைன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் அந்த ஆக்சிஜன் சேர்ந்து மைனஸ் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆனதுக்கு பிறகு CHNOHன்னு வந்தாங்க. CHOH 4 times CH2OH வந்தாங்க இல்லையா. இது மூலயமா எனக்கு ஆல்டிஹைட் குரூப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அந்த கார்பனில் குரூப் என்னன்னு சொன்னோம், இவர் ஆல்டிஹைட் குரூப் தான் அப்படின்னு சொன்னோம். சரி, அதுக்கு இன்னும் என்ன சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கார்பனில் குரூப். என்ன டைப் ஆஃப் கார்பனில் குரூப்ன்றது என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றத ஒரு ரியாக்ஷன் மூலிமா சொல்லுங்கன்றாங்க. சொல்லிடலாம். என்ன அப்படின்னா அதே ஒரு ஆல்டிஹைடு ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் எடுத்துக்கோங்க. CHOH போட்டுருங்க 4 times. தென் CH2OH கொண்டு வந்துடுங்க. புரோமின் வாட்டர் டெஸ்ட் பண்ணுவோம். புரோமின் வாட்டர் டெஸ்ட் பண்ணுவோம். வாட்டரில் ஆட் பண்ணி ரியாக்ஷன் பண்ண வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோனிக் ஆசிட் வந்துடும். COH CHOH 4 times CH2OH. இதை நம்ம குளுக்கோனிக் ஆசிட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் புரோமின் வாட்டர் டெஸ்ட் மூலயமா. சரியா. அப்போது இதுதான் இதுக்கான ஆன்சர். சரியா. 21st கொஷின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். 2 மார்க் கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு மேலும் 3 மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது இல்லை சார் வேறு ஏதாவது கொஷின் பேப்பர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாலும் இருக்குது, நம்ம அதையும் நம்ம பார்ப்போம். சரியா. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அல்லது சாப்டர் வைஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா அது வழியாக கூட பார்க்கலாம். சரியா. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஃபிக்ஸடாக இந்த கொஷின் தான் வரும் அப்படின்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. வேணால் நான் போய் சொல்லலாம். ரியாலிட்டி என்ன அப்படின்னா யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். சரியா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்குறோம். ஏன் CBSE போர்டு கொடுத்த ஒரு கொஷின் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க தான் போர்டு அவங்களே ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா அது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கறது கொஞ்சம் முக்கியம். அதனால தான்
செய்கிறது. சரியா? ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம இந்த கெமிஸ்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். அதேமாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க +1 கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி. +1 பார்க்குறத பற்றி ஒன்றும் இல்லை, இதையே யாரும் பார்க்குறதில்ல, +2 வீடியோஸே யாரும் பார்க்குறதில்ல. +1 எடுத்து இன்னும் சுத்தமாக பார்க்குறதில்ல யாருமே. அதனால தான் நான் கொஞ்சம் டிலே பண்ணுறேன். வரவேற்பு இருந்துச்சுன்னா அதையும் நான் செய்கிறேன். ஓகேவா? அதனால தான் இப்போ நான் போர்டு எக்ஸாம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதை நம்ம பார்ப்போம் பிறகு. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.